வேதத்திலே பார்க்கிறோம். அன்னாள் என்கிற ஒரு ஸ்திரீ, அவள் தன்னுடைய இருதயத்தை தேவனுடைய சமூகத்திலே ஊற்றினாள். வேதம் சொல்லுகிறது, பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. யாரெல்லாம் கர்த்தரிடத்திலே நம்பி வருகிறார்களோ, கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறார்களோ, கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளுகிறார்களோ, அவர்களுக்கு நம்பிக்கை உண்டாகுகிறது. நம்பிக்கை உண்டாகிற மனிதனுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உண்டாகுகிறது. இந்த நாளில் நீங்கள் நம்பிக்கையற்று இருக்கிறவர்களாக இருந்தால் கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளுங்கள், கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே நம்பிக்கை உண்டாயிருக்கும். இந்த பாடலை என்னோடு சேர்ந்து கேளுங்கள், பாடுங்கள். ஹalleluya. யாவேரே, அவர் என்னுடைய தேவனாய் இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன். அவர் என் காரியங்களை பார்த்துக் கொள்ளுகிறவன், என் காரியங்களை சந்திக்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya. ஆமென். praise the Lord. hallelujah. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலையொன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. கர்த்தர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலையொன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. என்னோடு சேர்ந்து பாருங்க. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏனென்றால் தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எப்படிப்பட்ட பாதையிலே போய்கொண்டு இருக்கிறீர்கள்? சொல்கிறேன், உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னுடைய நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய நெருக்கத்திலே, உங்களுடைய பாடுகள் மத்தியிலே, கண்ணீரின் மத்தியிலே நீங்கள் யாரை நோக்கி கூப்பிடுகிறீர்கள்? சங்கீதக்காரன் சொல்றான், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று. என் நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன். என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன். என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே.
போவதில்லையே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவையும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நான் சாய்ந்திருப்பதா கவலையொன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அப்பா பார்த்து கொள்வதா நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. கர்த்தர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் இயேசு பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. என்னோடு சேர்ந்து பாருங்க. யெகோவா ஈரே எந்த, என் தேவைகள் யாவும் சந்திக்கிறவர், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா எந்த தேவன், சுகம் தருகிறவரே, என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவையும், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய ஆரோக்கியமாயிருக்கிறார், நம்முடைய சுகமாயிருக்கிறார், நம்முடைய சௌக்கியமாயிருக்கிறார். அவரே எல்லாமாயிருக்கிறார். மனுஷனால் கூடாததுதான், ஆனால் தேவனால் கூடும். அன்பான சகோதரனே, மனுஷர் உங்களை கைவிட்டிருக்கலாம். அன்பான சகோதரியே, மனுஷர் உங்களை கைவிட்டிருக்கலாம். வைத்தியம் கைவிட்டிருக்கலாம், வைத்தியர் கைவிட்டிருக்கலாம். ஏனென்றால் இந்த உலகத்திலே எல்லாவற்றுக்கும் ஒரு லிமிட் இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. மனிதனுடைய ஆற்றலுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட வல்ல மனிதனாக இருந்தாலும், ஆற்றல் மிக்க மனிதனாக இருந்தாலும், அவன் ஒரு வார்த்தை சொல்வான், இதற்கு மேல் உங்கள் கடவுள் பார்த்துக் கொள்வார் என்று. வைத்தியர்களுக்கும் கர்த்தர் அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் அவருடைய எல்லை ஒரு அளவுதான். ஆனால் மனுஷனால் எப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியம் இனி நடக்காது, இனி கூடாது என்று சொல்லுகிறார்களோ, அந்த இடத்திலே இவர் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்கிறார், என்னால் எல்லாம் கூடும். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. உங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் கர்த்தரை விசுவாசிக்கிற உங்களுக்கு எல்லாம் கூடும், எல்லாமே கூடும். இந்த பாடல் சொல்லுகிறது, மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் என்னுடைய வாழ்க்கையிலே மாறாது, உங்களுடைய வாழ்க்கையிலே மாறாது. யார் மாறி போயிருக்கலாம், கிருபை உங்களோடு இருக்கிறது. கிருபையின் தேவன் உங்களோடு இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே நமது பலனாய் இருக்கிறது. பலனாய். ஓ ஆமென். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், அல்லேலூயா, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே.
சொல்லி இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் என்னுடைய நம்பிக்கையானவர், என் ஜெயமானவர், என் வெற்றியானவர். அவருக்குள் தான் என்னுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. யெகோவா ராஃபா, அவரே என்னுடைய சுகமாய் இருக்கிறார். யெகோவா ரூபா, அவர் என்னுடைய மெய்ப்பராக இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் காட்சி அடைவதில்லை. ஹல்லேலூயா. யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூபா எந்தன் மெய்ப்பரானவர். யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூபா எந்தன் மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், மலைகள் விலகி போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. வேதம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அன்பான சகோதரனே சகோதரியே, உங்கள் விஷயத்திலே இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற உங்கள் விஷயத்திலே அவர் மிகவும் பொறுமையோடு இருந்து சீக்கிரத்திலே உங்களுக்கு பதில் செய்கிறவராய் இருக்கிறார். இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் பதில் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பதில் செய்கிற தேவனாய் இருக்கிறார்.
அவருடைய மேய்ச்சலிலே இருக்கிற ஆடுகளுக்கு அவர் நல் மேய்ச்சலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலே நாம் யாருடைய மேய்ச்சலிலே இருக்கிறோம்? சில நேரத்தில் நம்ம மனுஷனுடைய சத்தத்துக்கு பின்னால போகிறோம், மனுஷனுடைய திட்டங்களுக்கு பின்னால போகிறோம், மனுஷனுடைய ஆலோசனைகளுக்கு பின்னால போகிறோம், உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுடைய சத்தத்துக்கும் கேட்டு பின்னாலே போகிறோம். ஆனா சில நேரத்திலே நாம் நம்முடைய மெய்ப்பனுடைய மேய்ச்சலிலே இல்லாமல் வேறு மேய்ச்சலிலே இருக்கிறதினாலே சில வேளையிலே நமக்கு நல்ல ஆகாரம் இல்லாமல் இருக்கிறது, நல்ல ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறது, நல்ல நல்ல உடை இல்லாமல் இருக்கிறது, நல்ல மேய்ச்சல் இல்லாமல் இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தர் தான் என்னுடைய மேய்ப்பர். அப்படின்னா அவர் தான் என்னை நடத்துகிறார், நான் அவருக்கு பின்னாலே தான் போகிறேன், அவருடைய சத்தம் தான் என்னை நடத்துகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களை யார் நடத்துகிறார்? யாருக்கு பின்னாக போகிறீர்கள்? யாருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கிறது? கர்த்தருடைய சத்தம் கேட்கிறதா? கர்த்தராகிய மேய்ப்பருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கிறதா? சங்கீதக்காரன் சொல்வார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை, சமாதானம். இன்றைக்கு அநேக நேரத்திலே நம்முடைய உள்ளத்திலே சமாதானம் இல்லை, இல்லத்திலே சமாதானம் இல்லை, மனதிலே சமாதானம் இல்லை. ஏனென்றால் நம்முடைய விஷயங்களிலே கர்த்தர் நமக்கு மேய்ப்பராக நடத்துகிறது இல்லை. நம்ம கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு போகாததினாலே, கர்த்தருடைய மேய்ச்சலிலே இல்லாததினாலே அநேக நேரங்களிலே நமக்குள்ள குழப்பங்கள். ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை, எனக்கு குறை கிடையாது, எனக்கு பட்டினி கிடையாது. ஏனென்றால் அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே, எனக்கு எங்க ஆகாரம் இருக்கோ அங்கே என்னை கொண்டு போய் விடுகிறார், எங்கே நல்ல மேய்ச்சல் இருக்கிறதோ அங்கே கொண்டு போய் விடுகிறார். அவர் என்னை அமர்ந்த புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனுடைய அனுபவம் உங்களுடைய அனுபவமாக இருக்கட்டும், சங்கீதக்காரனுடைய அனுபவம் என்னுடைய அனுபவமாக இருக்கட்டும். நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கை, கர்த்தரை தேடுகிற உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை, அவளுடைய மேய்ச்சலிலே அந்த மேய்ப்பனுடைய சத்தம் நம்மை நடத்தட்டும். அந்த மேய்ப்பனுடைய சத்தம் எங்கே இருந்து கேட்கிறது? அவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்மை நடத்துகிறார். அந்த மேய்ப்பன் தம்முடைய வார்த்தையினாலே நம்மை தேற்றுகிறார், தம்முடைய வார்த்தையினாலே நம்மை நடத்துகிறார். அந்த வார்த்தையின்படி நடக்கிற உங்களுக்கும் எனக்கும் குறைவில்லையே. அப்பொழுது நாம் பாடலாம் இப்படி: சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே, கூரை இல்லையே, கூரை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே, ஓ கூரை இல்லையே, ஆஹா கூரை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. ஓ என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் என் குறைகளெல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்துகிறார். என் குறைகளெல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆமென் நிறைவாக்கி நடத்திடுவார். குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, ஓ குறை. ஆமென். ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. லூக்கா 18:7 இயேசு இப்படி சொல்லுகிறார்: அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்திலே பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? இரவும் பகலும் தேடுகிற கூப்பிடுகிற உங்கள் விஷயத்தில் அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்கள் மேய்ப்பராயிருக்கிறார்.
கர்த்தருடைய மேய்ச்சலிலே போங்க. அங்கே உங்களுக்கு நல்ல புல் இருக்கிறது, நல்ல தண்ணீர் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த டிவைன் டிவி மூலமாக இந்த பாடலில் இணைந்திருக்கிற, உங்களுடைய வார்த்தையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு வரையும் இந்த சத்தத்தை கேட்க வரையும் சில நேரத்தில் மனிதனுடைய சத்தம் அவர்களை நடத்தி இருக்கலாம். கர்த்தாவே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை ஏவுவீராக. உம்முடைய சத்தத்தை கேட்கவும், உம்முடைய சத்தத்திலே நடக்கவும், உம்முடைய சித்தத்தை செய்யவும் தேவனே அவர்களை நடத்துவீராக. உம்முடைய மேய்ச்சலிலே நடக்கிற மந்தைகளாக இருக்கட்டும். கர்த்தாவே, ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த டிவைன் டிவியை நடத்துகிற ராஜ்குமாரை ஆசீர்வதிப்பீராக. இதிலே உழைக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. கேட்கிறவர்களை பார்க்கிறவரை ஆசீர்வதிப்பீராக. கிருபை சூழ்ந்து கொள்வதாக. இயேசு நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you everyone.